Welcome to Cecil Dalston YouTube channel. Like, share, comment and subscribe to this channel. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் டேலி பார்ட் 5 என்பிஓஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இந்த எக்ஸசைஸ் 20th எக்ஸசைஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நாம் டேலி மூலம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனுடைய ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மற்றும் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2018 ப்ரிப்பேர் பண்ணணும். 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பெனி கிரியேட் பண்ணணும். கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு டேலி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் F3ல போய் கம்பெனி இன்ஃபோ கிரியேட் கம்பெனி ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதை தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பர்பஸுக்கு வெறும் நேம் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு மீதி எல்லா ஃபீல்டையும் ஆஸ் தே ஆர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது எல்லா என்ட்ரிஸும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா கம்பெனி கிரியேட் ஆயிரும். ஸோ முதல்ல ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அந்த கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். டேலி ஓப்பன் பண்ணியாச்சு. கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இதான் கம்பெனியினுடைய நேம். இப்போது டேலி பற்றி நமக்கு தெரியும். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கம்பெனி அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இதை கிரியேட் பண்ணியாச்சு. வேறு எந்த டீட்டெயில்ஸும் நம்ம என்ட்ரு பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் அப்படி ஆசிட்டிஸ் வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாக்க அக்செப்ட்னு வரும்போது எஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கம்பெனி ஃபீச்சர்ஸில் சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். இப்போ கம்பெனி ஃபீச்சர்ஸில் என்ன பண்ணணும்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். F11 கிளிக் பண்ணி கம்பெனி ஃபீச்சர்ஸ் மெனுவில் போய் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் அதுக்கு எஸ் கொடுக்கணும். அதே மாதிரி யூஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் P&L அக்கௌண்ட் எஸ் கொடுக்கணும். மீதி எல்லாத்தையும் ஆசிட்டிஸ் நம்ம வச்சுக்கலாம். கேட்வே ஆஃப் டேலியில் லெஃப்ட் பெயினில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் செலக்ட் கம்பெனிஸில் இருக்கும். அதில் ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு செலக்ட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம டேலியில் பண்ணலாம். இப்போது F11 ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி எஸ் கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அதுவும் எஸ் கொடுக்குறோம். மீதி எல்லாம் நம்ம ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கிறோம். அக்செப்ட் எஸ் கொடுத்துட்றோம். திருப்பி எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் சூஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். டேலி 2 ப்ரீ டிஃபைன் லெட்ஜர்ஸ் இருக்குது. கேஷ் அண்ட் P&L அக்கௌண்ட். மீதி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் நாம் தான் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர் கேட்வே ஆஃப் டேலி மாஸ்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர்ஸ் சிங்கிள் லெட்ஜர் அதுக்கப்புறம் கிரியேட். வெல் கிரியேட்டிங் லெட்ஜர் நேம் குரூப் அண்டர் விச் த லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் டு பி கிளாசிஃபைட் அதையும் ப்ரொவைட் பண்ணணும். மீதி ஃபீச்சர்ஸ்லாம் ஆசிட்டிஸ் வச்சுட்டு அக்செப்ட் எஸ் கொடுத்துடலாம். இப்போ நாம் இந்த ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 20 பொறுத்த மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸோட கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் 2017 உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் கேபிட்டல் ஃபண்ட் 30,000 அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இந்த 5 அக்கௌண்ட் நாம் கிரியேட் பண்ணணும். பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் கேஷ் இன் ஹேண்ட் குரூப்க்கு கீழே ஆனால் அந்த கேஷ் அக்கௌண்ட் ஆல்டர் பண்ணி போடணும். ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறதுனால 5,000 rupees. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்ஸ் கீழே சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அக்கௌண்ட் கேபிட்டல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் ஷீட் வியூ பண்ணி பார்க்கலாம். அது 2 அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்காங்கிறத ரிப்போர்ட்டில் போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். முதல்ல இது நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ எஸ்கேப் கொடுத்துருங்க. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுங்கள். லெட்ஜர் கிளிக் பண்ணுங்கள். சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிச்சுனாக்க எஸ்கேப் கொடுங்க. ஆல்டரில் போய் ஃபஸ்ட்டு கேஷ் இது பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் கிளிக் பண்ணுங்கள். ஆல்டரில் போயிட்டு கேஷ் கிளிக் பண்ணியிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வேணால் நம்ம போட்டுக்கலாம். கேஷ் அக்கௌண்ட் என்ட்ரடிங்க. கேஷ் இன் ஹேண்ட் குரூப்க்கு கீழே ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இப்போ நம்ம மென்ஷன் பண்ணணும். 5,000. ஸோ 5,000
டெபிட் பேலன்ஸ் தான் அது அசட்டுங்கிறதுனால அக்செப்ட் வந்து எஸ். ஸோ திருப்பி இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. இப்போ அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். 10,000 பேங்க் அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு கீழே. ஸோ இங்கே கிரியேட் பேங்க் அக்கௌண்ட், எந்த குரூப் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு கீழே இதை கிளிக் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு மீதியெல்லாம் அப்படி ஆஸ் இட் இஸ் என்ட்ரு அடிச்சிடுங்க. அமௌண்ட் வந்து 10,000, டெபிட் பேலன்ஸ், அக்செப்ட் வந்து எஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி கிரியேட் பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அக்கௌண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் 2017 சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அக்கௌண்ட் எந்த குரூப்புக்கு கீழே அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ். ஸோ கரண்ட் அசெட்ஸுக்கு கீழே என்ட்ரு அடிச்சிடுங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அக்கௌண்ட் கரண்ட் அசெட்ஸ் கீழே என்ட்ரு அடிச்சிடுறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோனா 12,000 rupees. ஸோ 12,000 போட்டாச்சு. டெபிட் பேலன்ஸ் அக்செப்ட் எஸ். அடுத்தது வந்து கேபிட்டல் ஃபண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே கேபிட்டல் ஃபண்ட் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் அக்கௌண்ட் எதுக்கு கீழே அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா 30,000. கிரெடிட் பேலன்ஸ் அங்கேயே சிஆர் காண்பிக்குது கிரெடிட், அக்செப்ட் எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட் எந்த குரூப்புக்கு கீழே அப்படின்னா ஸ்டாக் இன் ஹேண்டு. ஸோ இந்த ஸ்டாக் இன் ஹேண்டு அதை சூஸ் பண்ணியிருக்கோம். மீதியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3,000 rupees. ஸோ ஐ கிவ் 3,000. இது வந்து டெபிட் பேலன்ஸ், அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துறோம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ்கேப் கொடுங்க, வெளியில் வாங்க, எஸ்கேப் கொடுங்க. இதில் ரிப்போர்ட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட் கிளிக் பண்ணுங்கள். கேபிட்டல் ஃபண்ட் 30,000 கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கேபிட்டல் ஃபண்ட் 30,000 எஸ்கேப் கொடுங்க. கரண்ட் அசெட்ஸும் 30,000 இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து 3,000 இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் 5,000. திஸ் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் ஸ்டாக். நம்மளுக்கு அந்த நெக்ஸ்ட் பீரியட் போகும்போது கேஷ் இன் ஹேண்ட் 5,000 இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் 2017 வந்து 12,000 இருக்குது. ஸோ 30,000 அண்ட் 30,000. இந்த பீரியட் வந்து நீங்கள் வந்து டோன்ட் வரி, இது வந்து 1st April 2020 காமிக்குது. நான் டேட் சேஞ்ச் பண்ணல, லெட் இட் பி, அது அப்படியே இருக்கட்டும். அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ணுறோம். கேஷ் வந்து 3,700, பேங்க் வந்து 8,300 மூலம் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். மீதி எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பேங்க் மூலமாக பண்ணதாக தான் நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து கேஷ் 3,700, அதை தவிர மீதி எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பேங்க் மூலமாக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் 2017 ரிசீவ் பண்ணியிருக்கோம். 2 அக்கௌண்ட் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே ஆல்ரெடி கிரியேட்டட். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் 2018 ரிசீவ்ட். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் 2018 அக்கௌண்ட் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணணும். ரெட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் புதுசாக கிரியேட் பண்ண வேண்டியது. பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட்டட். சப்ஸ்கிரிப்ஷன் 2019 ரிசீவ்ட். சப்ஸ்கிரிப்ஷன் 2019 அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட்டட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட். பேங்க் அக்கௌண்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அக்கௌண்ட் வரும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும். ஜெனரல் டொனேஷன்ஸ் ரிசீவ்ட். இதில் ஜெனரல் டொனேஷன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அது தனியாக ட்ரீட் பண்ணுறோம். ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். மிஸ்லேனியஸ் ரெசீட்ஸ், அதுலேயும் மிஸ்லேனியஸ் ரெசீட்ஸ் அக்கௌண்ட் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்தது ரெண்ட் பெய்டு. இதில் ரெண்ட் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டில் என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் பாட்டில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் ரெண்டுமே ஆல்ரெடி கிரியேட்டட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்டு, மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட், அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லெட்ஜராக கிரியேட் பண்ணுவோம். முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் 2018 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். இன்டைரக்ட் இன்கம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் அண்ட் இன்டைரக்ட் இன்கம்ங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தேவையில்லை. இதில் வந்து ட்ரேடிங் அண்ட் பே இல்லாமல் ஒரே அக்கௌண்ட் வரதுனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அந்த இது தேவையில்லை.
இப்போ நம்ம வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். வெளியில் வந்துடுறேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இதில் லெட்ஜர், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட். இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் 2018 அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் 2018 அக்கௌண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் 2018 அக்கௌண்ட். என்ன குரூப்பு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க இன்டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் அதை கிளிக் பண்ணியாச்சு. இன்டைரக்ட் இன்கம். மீதியெல்லாம் என்ட்ரு அடிச்சிருங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. அக்செப்ட் எஸ். ஓகே, அது முடிஞ்சது. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் 2019 அக்கௌண்ட். இது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள இது எப்பயுமே ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால அது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் 2019 அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க நம்ம வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் போடுறோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் குரூப்பு. என்ட்ரு அடிச்சுட்டே வந்துடுங்க. நோ ஓப்பனிங் பேலன்ஸ். அக்செப்ட் வந்து எஸ். அடுத்தது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அக்கௌண்ட். இன்டைரக்ட் இன்கம் குரூப்புக்கு கீழே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அக்கௌண்ட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அக்கௌண்ட். இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம் குரூப்புக்கு கீழே நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். மீதியெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுங்க. எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு அப்புறம் ஜெனரல் டொனேஷன்ஸ் அக்கௌண்ட். அதுவும் இன்டைரக்ட் இன்கம் தான். ஜெனரல் டொனேஷன்ஸ் அக்கௌண்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் தான். அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். அதுவும் இன்டைரக்ட் இன்கம் தான். ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட். அதுவும் இன்டைரக்ட் இன்கம் தான். அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க மிஸ்லேனியஸ் ரெசீட்ஸ் அக்கௌண்ட். மிஸ்லேனியஸ் ரெசீட்ஸ் அக்கௌண்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்டைரக்ட் இன்கம் தான். அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துட்றோம். வேற நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்ட் அக்கௌண்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் அக்கௌண்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். ரெண்ட் அக்கௌண்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கீழே மீதி எல்லாம் ஆஸ் இட் இஸ். அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருங்க. ரெண்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே தான். அந்த குரூப் தான். அக்செப்ட் எஸ் கொடுத்துருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபிக்ஸட் அசெட்ஸ் குரூப்புக்கு கீழே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இது எதில் வருதுன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் குரூப்பு. ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸ். மீதி எல்லாம் என்டர் பண்ணிடுங்க. நோ ஓப்பனிங் பேலன்ஸ். அக்செப்ட் வந்து எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த குரூப்பில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் இன்கம் கிடையாது. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அக்செப்ட் எஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கீழேயே வரணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் என்ன குரூப்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குரூப்பு. மீதி எல்லாம் அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு வந்துடுங்க. அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு. அடுத்தது வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 2017 ஆஃப் rupees 12,000 ரிசீவ்டு. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அக்கௌண்ட். வவுச்சர் வந்து ரெசிப்ட் வவுச்சர். ரெசிப்ட் வவுச்சர் இருந்தாலும் சரி, பேமெண்ட் வவுச்சர் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பேங்க் ஆர் கேஷ் தான் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து போடணும். ஸோ முதல்ல ரெசிப்ட் வவுச்சர் சூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த 30,000 அந்த இது காண்பிக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி சொன்னாக்க டிரான்சாக்ஷன்ஸ் கேட்வே ஆஃப் டேலி மாஸ்டர்ஸ். அதில் டிரான்சாக்ஷன்ஸில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ட் வவுச்சர். முதல்ல நம்ம வந்து பேங்க்கு தான் போடணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் எது நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் 2017 ரிசீவ் பண்ணுறோம். 12,000 வர வேண்டியது இருக்குது. அந்த 12,000 தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 12,000 rupees என்ட்ரு அடிச்சிடுங்க. மீதி எல்லாத்தையும் என்ட்ரு அடிச்சுட்டு அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் முடிச்சாச்சு. ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன் 2018 33,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம்.
receipt voucherல bank account data to subscription 2018 account. So bank account இதில் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 33,000 அமௌண்ட் வந்து 33,000 செக் பண்ணிக்கலாம். எஸ் 33,000 மீதி எல்லாத்தையும் என்ட்ரு அடிச்சுட்டே வந்துடுங்க. அக்செப்ட் வந்து எஸ் முடிச்சாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் 3 subscription of 2019 received in advance 16,000 bank account data to subscription 2019 account receipt voucher தான். So bank account subscription 2019 amount வந்து எவ்வளோன்னு பாருங்க. ஓகே இட் இஸ் 16,000 rupees. ஸோ 16,000 போடுறோம். 16,000 இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம், நரேஷன் வேண்டாம், அக்செப்ட் வந்து எஸ். ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு ருபீஸ் 6,000. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசிப்ட் வவுச்சர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க 6,000 rupees. இஸ் இட் நாட்? எஸ் 6,000 என்ட்ரு அடிச்சிடுறோம். இதெல்லாம் என்ட்ரு அடிச்சிடுறோம். அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டிரான்சாக்ஷன் இருக்கு? ஃபிஃப்த் டிரான்சாக்ஷன். ஓகே ஃபிஃப்த் டிரான்சாக்ஷன் வந்து ஜெனரல் டொனேஷன்ஸ் ரிசீவ்ட் 7,000 ரிசீட் வவுச்சர் தான். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஜெனரல் டொனேஷன்ஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஜெனரல் டொனேஷன்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 7,000 இல்லையா? ஸோ அமௌண்ட் வந்து 7,000 மீதி எல்லாம் இது பண்ணிட்டே வந்துடுங்க. நரேஷன் வேண்டாம், அக்செப்ட் வந்து எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ₹1,000 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இது வந்து ரெசிப்ட் வவுச்சர். இது வந்து ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ரெசிப்ட் வவுச்சரில் தான் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட் அதை சூஸ் பண்ணிக்குவோம். அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம், 1,000 rupees. தி அமௌண்ட் இஸ் 1,000. ஸோ அமௌண்ட் வந்து 1,000. இதெல்லாம் அப்படியே என்ட்ரு பண்ணிடுறோம். அக்செப்ட் வந்து எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செவன்த் டிரான்சாக்ஷன் மிஸ்லேனியஸ் ரெசிட்ஸ் வந்து 500 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மிஸ்லேனியஸ் ரெசிட்ஸ். அதுவும் ரெசிட்ஸ் வவுச்சர் தான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் ரெசிட்ஸ் அக்கௌண்ட். ஓகே மிஸ்லேனியஸ் ரெசிட்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? 500 rupees. ஸோ 500 இதெல்லாம் இது பண்ணிடுங்க. அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வவுச்சர் வருது. ரெண்ட் பெய்டு ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இதில் முதல்ல பேமெண்ட் வவுச்சர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் தான் போடணும். பேங்க் அதுக்கப்புறம் என்ன பேமெண்ட்டுங்கிறது ரெண்ட்டு. வாட் இஸ் த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,000 rupees. ஸோ 11,000 என்ட்ரு அடிச்சிடுங்க. இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வேண்டாம், நரேஷன் வேண்டாம், அக்செப்ட் வந்து எஸ். அடுத்தது வந்து 8 டிரான்சாக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. 9th என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 11,200. இதுவும் பேமெண்ட் வவுச்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். ஓகே ஐ திங்க் இட் இஸ் 11,200. ஸோ 11,200 நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணணும். 11,200 இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். எஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 10th டிரான்சாக்ஷன் ஃபர்னிச்சர் 10,000க்கு வாங்கியிருக்கிறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இதுவும் பேமெண்ட் வவுச்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம்? 10,000. ஸோ 10,000 மீதி டீட்டெயில்ஸ்லாம் வேண்டாம், அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ 10 டிரான்சாக்ஷன் முடிச்சாச்சு. 11 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பாட் 13,000. ஸோ பேமெண்ட் வவுச்சர் ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து 13,000 போடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர் தான் பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட் வந்து ஐ திங்க் வி ஹவ் நாட் கிரியேட்டட். இங்கே பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட் வந்து வரல. Okay, then what we had to do is we had to create that sports material account. Okay, so அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க it has to be created.
ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். எஸ்கேப் கொடுங்க. இன் பிட்வீன் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், லெட்ஜர் இதில் வந்து பாருங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஸ்டாக்குக்குள்ளது வந்து இருக்கும். ஓகே, இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறது வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறதுனால அதை கன்வெர்ட் பண்ணி போடணும். ஸோ வி ஹேவ் டு கிரியேட் ஒன் மோர் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிரியேட்டுக்கு போயிட்டு லெட்ஜர் கிரியேஷனில் சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட் போயிருங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வேணால் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் அடிங்கனால இஎக்ஸ்பின்னு சொல்லி தனியாக நம்ம வந்து கொடுத்துக்குவோம். என்ட்ரு அடிங்க. இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்புக்கு கீழே பண்ணணும். என்ட்ரு அடிச்சிருங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் வேண்டாம், அக்செப்ட் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்ணுவோம். நாம் வந்து பேமெண்ட் வவுச்சரில் இருக்கிறோம். எது போடணும் அப்படின்னா திஸ் ஒன், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ டிரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் பேமெண்ட் வவுச்சர் 13,000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போடுறோம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13,000 rupees. என்ட்ரு அடிச்சிடுறோம். இதெல்லாம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் தேவையில்லை, அக்செப்ட் வந்து எஸ். அடுத்தது என்ன பண்ணணும்னா 12 வந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பை கேஷ் 3,700, பெய்ட் பை பேங்க் 8,300 செப்பரேட்டாக போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் வவுச்சர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷை முதல்ல போட்டுருவோம். கேஷ் அக்கௌண்ட், மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டு கேஷில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3,700. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணிடுவோம். 3,700 அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பேங்க்கில் உள்ள என்ட்ரி வந்து போடலாம். எவ்வளோ அப்படின்னா 8,300 வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் மூலமாக பே பண்ணது வந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து 8,300. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 12,000 rupees பாருங்கள். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து 12,000 rupees வந்துடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேண்டாம், அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க 12,000 என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் ஃபார் ₹28,000. ஸோ பேமெண்ட் வச்சா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு வந்து 28,000. ஸோ பேமெண்ட் வச்சா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு ரெண்டாவது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க 28,000 rupees. ஸோ 28,000 rupees. ஸோ 28,000 என்டர் அடிச்சிடலாம். அக்செப்ட் வந்து எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் 31/12/2018 5,000 rupees சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து இயர் வந்து 2020 தான் வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நோ இஷ்யூ. நம்மளுக்கு வந்து என்னன்னா ஓப்பனிங் க்ளோசிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 5,000 க்ளோசிங். இப்போ நம்ம இன்வென்ட்ரி வந்து இன்டகிரேட் பண்ணாமல் ஸ்டாக்கை வந்து மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம வந்து ஆல்டர் பண்ணி தான் போடணும். ஸோ அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி போடும்போது டேட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து என்டர் பண்ணணும். ஏற்கனவே நம்ம ஏர்லியர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஜரில் போய்ட்டு சிங்கிள் லெட்ஜரில் ஆல்டர் ஸ்டாக் க்ளோசிங் பேலன்ஸ், அதுக்கப்புறம் அந்த டேட் மட்டும் ஓப்பனிங் டேட் வச்சுக்கணும். அமௌண்ட் வந்து டெபிட் தான் போடணும். அதுக்கப்புறம் அக்செப்ட் வந்து எஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், லெட்ஜர், அதில் வந்து ஆல்டர், சிங்கிள் லெட்ஜரில் ஆல்டர் எது பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட், இதுதான் ஸ்டாக் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அக்கௌண்ட். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் 3,000 இருக்குது, அது டெபிட் தான். க்ளோசிங் ஸ்டாக் வந்து அதே டேட்டு வந்து நம்ம வந்து போடணும், 1/4/2020 அதே அமௌண்ட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும். அமௌண்ட் எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் 5,000 rupees. ஸோ 5,000 இதுவும் டெபிட் தான் கொடுக்கணும். ஸோ அக்செப்ட் வந்து எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். அந்த அக்கௌண்ட் வந்து ஆல்டர் பண்ணியாச்சு. வேறு என்ன நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து வியூ பண்ணலாம். ரிப்போர்ட்டில் போயிட்டு டிஸ்பிளேயில் போயிட்டு ட்ரையல் பேலன்ஸ்
ஓகே, அதில் ஆல் ப்ளஸ் F1 போனோம்னா டீட்டெயில்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் டிஸ்பிளே கேட்வே ஆஃப் டேலி மாஸ்டர்ஸ் டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், ட்ரையல் பேலன்ஸ் வந்து 93,500 93,500 இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த F1 ஆல்ட் F1 பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்டு நமக்கு வந்து கிடைக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு 93,500 93,500 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகுது. அடுத்தது நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வந்து வியூ பண்ணலாம். ஓகே, ரிப்போர்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க 2,300 வந்திருக்கு. ஓகே, 2,300 இஸ் தி எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா இது வந்து சர்ப்ளஸ். இப்போ நம்ம வந்து ஆல்ட் F1 போனோம்னா டீட்டெயில்டு வந்து கிடைக்கும். ஸோ இன்டைரக்ட் இன்கம் என்னெல்லாம் வந்திருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் 5,000 பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓப்பனிங் ஸ்டாக் 3,000 ருபீஸ் இருக்குது. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 13,000. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னு சொன்னால் 48,300 அண்ட் 48,300 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து லைபிலிட்டிஸும் அசட்ஸும் வருது. டீட்டெயில்டு வேணும்னா டீட்டெயில்டு போகலாம். டீட்டெயில்டு போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அசட்ஸில் ஃபர்னிச்சர், ஃபிக்ஸ்ட் அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், க்ளோசிங் கரண்ட் அசட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் 2019 16,000 ருபீஸ் வந்துருக்கு. ஓகே, அது வந்து கரண்ட் லைபிலிட்டி. இதில் இந்த 2017 அக்கௌண்ட் வந்துங்கிறது 0 ஆயிடுச்சு. பாருங்கள், அது வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அந்த அமௌண்ட். அதனால் இட் ஹாஸ் பிகம் 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த மெத்தடில் டேலியில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பண்ணுங்கள். ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு வந்து நீங்கள் வந்து cecildolston@gmail.com அப்படிங்கிற என்னுடைய இமெயிலையும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய யூடியூப் சேனல் செசில் டால்ஸ்டன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.